தீவிரவாதிகள் பாதாள உலகத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டாலும் தப்பிக்க முடியாது என பிரதமர் மோடி உறுதி. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய ராணுவத்தின் ருத்ரதாண்டவத்தை உலகமே பார்த்ததாக வாரணாசியில் பேச்சு. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 17 வகையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. முகாமிற்கு வரும் அனைவருக்கும் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் தகவல். சென்னை ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் மநீம எம்பி கமல்ஹாசன் சந்திப்பு. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து விசாரித்தறிந்தார். நாட்டிலேயே உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உயிர் பிரிந்த பின் உடற்பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்விற்கு துணையாவதே பெருவாழ்வு என்றும் பதிவு. இருசக்கர வாகனங்களில் பயணிப்போர் ஹெல்மெட்டும், கார்களில் பயணிப்போர் சீட் பெல்ட்டும் அணிய வேண்டும். சாலை பாதுகாப்பு விதிகளை மதிக்குமாறு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். 2016 ஜெயலலிதா அமல்படுத்திய அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் பெயரை மாற்றி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் என அமல்படுத்தியிருக்கின்றனர். அதிமுக திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி புதிய திட்டம் போல் காண்பிப்பதாக EPS விமர்சனம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பணியேறும் தொழிலாளிகளுக்கு காப்பீடு திட்டம் வழங்கப்படும். தேவையான உபகரணங்களையும் அரசே வழங்கும் என EPS வாக்குறுதி. மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் பாமக பொதுக்குழு கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸை அழைக்க அன்புமணி முடிவு. வரும் 9ஆம் தேதி அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு செல்லாது என ராமதாஸ் அறிவிப்பு. தந்தையை வேவு பார்க்க உளவு கருவி வைத்தது அன்புமணிதான் என குற்றச்சாட்டு. சென்னையில் காரின் சன் ரூஃபை திறந்து கைகளை அசைத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திய ரஜினி. கூலி திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்தபோது உற்சாகம். சத்யராஜுக்கும் தனக்கும் முரண்பாடு இருக்கலாம் என்றும் அவர் மனதில் பட்டதை சொல்லிவிட்டு போய்விடுவார் என்றும் ரஜினிகாந்த் பேச்சு. மனசுல பட்டதை பேசுறவங்கள நம்பலாம், மனசுல வச்சுக்கிட்டு வெளியில எதுவும் காட்டாதவங்கள நம்ப முடியாது என்றும் பேச்சு. எவ்வளவு நாள்தான் நான் நல்லவனா நடிக்கிறது என்று அஜித் பட வசனத்தை கூலி ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய ரஜினியால் அதிர்ந்தது அரங்கம். ரஜினிதான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் என்று புகழ்ந்த நடிகர் நாகார்ஜுனா. கூலி இசை வெளியீட்டு விழா நடைபெற்ற சென்னை நேரு விளையாட்டு அரங்கின் வெளியே ரசிகர்கள் போலீசாருடன் வாக்குவாதம். பாஸ் இருந்தும் தங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என கூறி கேட்டை நெட்டி தள்ளி கொண்டு உள்ளே பாய்ந்தனர். வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக மாறினால் அரசியல் மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் கருத்து. துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உண்ணாவிரதம். சென்னையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் சுமார் 300 பேர் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட துவக்க விழாவில் திமுக MP MLA இடையே வாக்குவாதம். அடையாள அட்டையை கொடுக்க மறுத்த MLA மகாராஜன் தங்கத்தமிழ்ச்செல்வன் இடையே பிரச்சினை.
நெல்லையில் மின் பொறியாளர் கவின் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் அவரது காதலி சுபாசினியிடம் சிபிசிஐடி விசாரணை. மருத்துவமனைக்கு வந்த கவினை சுர்ஜித் செல்போனில் பேசி அழைத்துச் சென்று கொலை செய்ததாக தகவல். வாரணாசியில் கங்கை நதி அபாய அளவை தாண்டி ஓடுவதால் கடும் வெள்ளப்பெருக்கு. கங்கா ஆரத்தி, மணிகர்ணிகா தகனமேடை போன்றவை உயரமான இடங்களுக்கு மாற்றம். தமக்கு ஓய்வு பெறும் வயது என்று ஒன்று உண்டு என்றாலும் அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பை வழங்கிச் செல்வதே சரியானது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கண் பார்வை சிறப்பாக இருக்கும் என மருத்துவர்கள் கூறினாலும் அதை வைத்து கிரிக்கெட் விளையாட இயலாது என மகேந்திர சிங் தோனி பேச்சு.